இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.16 4th சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = x² + 3x + 2 இன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² + 2x + 1 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. அதாவது ஃபஸ்ட் நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அதுக்கான வரைபடம் வரையணும். வரைபடம் வரையணும்னா அதுக்கான புள்ளிகள் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதை புள்ளிகள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த புள்ளிகள் சமன்பாடு பயன்படுத்தி இன்னொரு சமன்பாடு இருக்காங்க பார்த்தீங்களா, இதை தீர்த்தா நமக்கு இன்னொரு நேர்கோடு கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி நம்ம வளைவையையும் ரெண்டாவது கண்டுபிடிச்ச நேர்கோட்டையும் ஒன்றா கிராஃபில் மென்ஷன் பண்ண போகிறோம், சரிங்களா? இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சமன்பாடு முடிச்சுட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சமன்பாட்டை நீங்கள் புள்ளியை கண்டுபிடிச்சி ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? அது அவங்கவுங்களோட விருப்பம். ரெண்டும் சேர்த்து பண்ணாலும் கரெக்டு தான், தனித்தனியாக கொடுத்துக்கிட்டாலும் சரிதான். இப்போ முதல்ல பாருங்கள், என்ன ஃபஸ்ட் சமன்பாடு என்ன? y = x² + 3x + 2 கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எக்ஸுக்கு முன்னே என்ன மதிப்பு இருக்குது, ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றது பார்க்கணும், சரிங்களா? x² முக்கியம் கிடையாது, எக்ஸ் உறுப்புக்கு முன்னே என்ன இருக்குது. இங்கே எனக்கு +3 இருக்கா? இப்போ +3ன்னும் போது எக்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா -4லேருந்து +4 வரைக்கும் கொடுக்கலாம். அப்போது இந்த இடத்துல எக்ஸின் மதிப்புகள் -4 -3 இந்த மாதிரி டைமிங்கில் வரும். இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாமா நம்ம? ஃபஸ்ட்டு மைனஸ், அடுத்து -3, அடுத்து -2, அடுத்து -1 0 1 2 3 4. இப்போது எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னே x² மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து +3x + 2 இந்த 3 மதிப்பு கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒயின் மதிப்பு கிடைக்கும். ஃபஸ்ட்டு x² மதிப்பு, அடுத்து 3x, அடுத்து 2. இந்த 3 மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒயின் மதிப்பு கிடைச்சிரும், சரிங்களா? இப்போ x²ன்னா என்ன பண்ணணும், எக்ஸோடைய உறுப்புக்களை வர்க்கப்படுத்தி அதாவது ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸோட உறுப்புகளுக்கு மேலே ஸ்கொயர், எல்லா உறுப்பையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஸ்கொயர் பண்ணால் -4 வந்து 2 தடவை பெருக்கும் போது -4 × -4 மைனஸும் ப்ளஸ்ஸு 4 × 4 16. அடுத்து -3² வருமா, அங்கே எக்ஸுக்கு பதில் அந்த மதிப்புங்க அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ்னால் அப்படியே வரும், ஸ்கொயர்னால் வர்க்கப்படுத்தி எடுத்து எழுதணும். -3² போது -3 × -3 மைனஸும் ப்ளஸ்ஸு 3 × 3 9. அடுத்து பாருங்கள், -2 பண்ணாங்கன்னா -× ப்ளஸ் ஆகிடும், 2 × 2 4. அடுத்து 1² பண்ணும்போது -, ப்ளஸ்ஸு 1 × 1 1 தான். 0 பண்ணால் 0 பண்ணாலும் சரி, இல்லை வகுத்தல் டிவிஷன் பண்ணாலும் சரி, நமக்கு அந்த மதிப்பு என்ன 0. கூட்டினாலும் கழிச்சாலும் மதிப்பு என்ன இருக்கும் 0 கூட அப்படியே வரும். பெருக்குனாலும் வகுத்தாலும் மதிப்பு 0 கூட. அடுத்து 1² பண்ணால் 1 தான் வரும். 2² பண்ணால் 2 × 2 4, 3² பண்ணால் 3 × 3 9, 4² பண்ணால் 4 × 4 16. அடுத்து பாருங்க 3x. அப்போது 3 கூட எக்ஸின் மதிப்பு, இது x² மதிப்புகள் கண்டுபிடிச்சது, இதுதான் எக்ஸின் மதிப்பு. பெருக்கி எழுதணும், இதுக்கு இடையே எதுவுமே இல்லை, பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதில் -4 கொடுத்தா என்ன வரும், ப்ளஸ் × மைனஸ் ஆகிடும். 3 × 4, அப்போ 3 × 4 12. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதில் -1 கொடுக்கலாமா, -× மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, இப்போ மைனஸ் ஆகிடும். 3 × 3 9. அடுத்து பாருங்கள், இங்கே -2 இங்கே அப்ளை பண்ணலாமா, எக்ஸுக்கு கொடுத்தா என்ன வரும் நமக்கு +3 × -2 ப்ளஸ் × மைனஸ் 3 × 2 6. அடுத்து பாருங்கள், +3 -1, அப்போ என்ன ஆகும், +× -3 × 1 3 தான். அடுத்து 0 கொடுத்தா 0 × 3 வரும், 0 கூட பெருக்குன்னா 0 தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 3 × 1 3. அடுத்து எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தோம்னா 3 × 2 6. அடுத்து எக்ஸுக்கு பதில் 3 கொடுக்கும்போது 3 × 3 9. அடுத்து எக்ஸுக்கு பதில் 4 கொடுத்தோம்னா 3 × 4 12.
சரிங்களா? அடுத்தது மாறிலி உறுப்பா? மாறிலி உறுப்பு எதுவுமே இல்லைன்னா இப்போது அதான் மாறிலி உறுப்புன்னு எடுத்துப்போம். அந்த மதிப்பு என்ன மதிப்பாக இருந்தாலும் சரி அதை அப்படியே நீங்கள் எல்லா உறுப்புக்கும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இது எல்லா மதிப்பையும் ஆட் பண்ணலாமா? இப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு 16 இருக்குது, -12 +2. அப்போது 16 ரெண்டும் கூட்டினா 2 ப்ளஸ் குறியில் இருக்கா, கூட்டினா 18. 18 -12. 18லேருந்து 12 கழிச்சிட்டோம்னா மீதி என்ன கிடைக்கும்? 6. பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +6. அடுத்து பாருங்கள், +9 -9 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2 அப்படியே வரும். இந்த 3 மதிப்பு மட்டும்தான் எடுத்துக்கணும், மேலே இருக்கிற மதிப்பு எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இது 3த்தையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒயின் மதிப்பு கிடைக்கும். அடுத்து பாருங்க, 4 -6 +2. 4 2 கூட்டினா +6. +6 இங்கே ஒரு -6. +6 -6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 0 ஆகிடும். அடுத்து பாருங்கள், இங்கே 1 இருக்குது, -3 2. அப்போ 1ம் 2ம் கூட்டினா 3. +3 -3 இங்கே மதிப்பு 0 ஆகிடும். அடுத்து 0 0 2. 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போங்க 2 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்கள், 1 3 2 கூட்டினா என்ன வரும்? 6. அடுத்து பாருங்கள், 4 6 2 கூட்டினா 4 6 10 10 2 12. அடுத்து பாருங்கள், 9 9 2 எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. 9 9 18 18 2 20. அடுத்து பாருங்கள், 16 12 2. இப்போ கூட்டும் போது நமக்கு என்ன வரும்? நமக்கு 16 12 28 வரும். 28 கூட ஒரு 2 30. சரிங்களா? இப்போது எக்ஸின் மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு, ஒயின் மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இது புள்ளிகள் வடிவத்தில் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? புள்ளிகள் வடிவம்னா x, y ஃபார்மேட்டில். அப்போ எக்ஸின் மதிப்பு -4ன்னா ஒயின் மதிப்பு என்ன? 6. எக்ஸின் மதிப்பு -3ன்னா அதுக்கு நேராக ஒயின் மதிப்பு என்ன? 2. அடுத்து எக்ஸின் மதிப்பு -2ன்னா ஒயின் மதிப்பு 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு -1ன்னா ஒயின் மதிப்பு 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒயின் மதிப்பு 2. அடுத்து எக்ஸின் மதிப்பு 1ன்னா ஒயின் மதிப்பு 6. அடுத்து எக்ஸின் மதிப்பு 2ன்னா ஒயின் மதிப்பு 12. அடுத்து எக்ஸின் மதிப்பு 3ன்னா ஒயின் மதிப்பு 20. அடுத்து எக்ஸின் மதிப்பு 4ன்னும் போது ஒயின் மதிப்பு 30. இப்போ ஃபஸ்ட் சமன்பாடுக்கான புள்ளியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அடுத்து இந்த புள்ளிகள் அப்படியே இருக்கட்டும், ஒன்று நம்ம கிராஃபில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்களா, அந்த 2 சமன்பாடு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கொடுக்கப்பட்ட இரு சமன்பாட்டிலிருந்து ஃபஸ்ட் சமன்பாடு என்ன? y = x² + 3x + 2 இது ஃபஸ்ட்டு சமன்பாடு. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள், x² + 2x + 1 = 0 கொடுத்துருக்காங்களா? இதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். LHS வந்து RHSஆகவும் RHS வந்து LHSஆகவும் மாற்றி எழுதும் போது 0 இந்த பக்கம் வந்துடுமா? இப்போ இந்த பக்கம் என்ன வரும்? x² + 2x + 1 வரும். நமக்கு ஒரே ஃபார்மில் இருக்கணுன்றதுக்காக மாற்றி எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ லெஸ் பண்ணலாம் பாருங்க, குறி மாற்றிக்கலாமா? மைனஸு 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 மைனஸுங்க, ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ்ஸு. இப்போ ஒய் -0 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ என்ன வரும்? ஒய் அப்படியே வந்துடும். ஈக்குவல் +x² -x² கேன்சல் ஆகிடுவான். +3x -2x கழிச்சா என்ன வரும்? 1x வரும். எக்ஸுக்கு முன்னே 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அடுத்து +2 -1 கழிச்சா என்ன வரும்? +1. சரிங்களா? இப்போ இந்த இதில் வந்து எக்ஸின் மதிப்பு நம்ம எடுக்கணும். இப்போ எக்ஸின் மதிப்பு பார்த்திங்கன்னா கீழே நமக்கு எதுவுமே இல்லைன்னா 1க்கு தான் அர்த்தமா? அப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸின் மதிப்பு என்னவா இருக்கும்? -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். கீழே நமக்கு வர நம்பர்ஸ் இதாக கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ இதை 3 கொடுத்துருக்காங்கன்னா -3 0 3 வரும். சரிங்களா? இப்போ இங்கே எதுவுமே இல்லாதனால 1. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னவா இருக்கும்? -1 0 1. எடுத்துங்க அப்ளை பண்ணிக்கலாமா? எக்ஸின் மதிப்பு -1 0 1. இப்போ எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஒயின் மதிப்பு வேணும். ஒயின் மதிப்பு வேணும்னா
அதுக்கு முன்னே எக்ஸோட மதிப்பு ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் நமக்கு ஒயின் மதிப்பு கிடைச்சிரும். இப்போ எக்ஸு 1 ஆட் பண்ணால் ஒய்யோட மதிப்பு. எக்ஸோட மதிப்பு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, -1 0 1ன்னு இந்த அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்து மாறிலி உறுப்பு 1. மாறிலி உறுப்பு 1ன்னும் போது மாறாது, அப்படியே வரும். -1 + 1 இப்போ என்னாகுங்க 0 ஆயிருமா, 0 1 இப்போ என்னாகும் 1 ஆகிடும். 1 1 2 +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 0 1ன்னும் போது கூட்டினாலும் கிடைச்சாலும் 1 தான் கிடைக்கும். 1 1 கூட்டினா 2. இப்போது புள்ளிகள் வடிவத்தில் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா. x, y ஃபார்மேட்டில் எழுதும் போது எக்ஸின் மதிப்பு -1ன்னா ஒயின் மதிப்பு 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒயின் மதிப்பு 1. அடுத்து எக்ஸின் மதிப்பு 1ன்னா ஒயின் மதிப்பு 2. இப்போது வளைவரையும் கண்டுபிடிச்சாச்சு, நேர்கோட்டுக்கான புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம கிராஃபில் மென்ஷன் பண்ணலாமா. பாருங்கள், எக்ஸ் அச்சு பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், அதாவது ஓரளவுக்கு. ஒய் அச்சு பார்த்திங்கன்னா 2 அளவு எடுத்திருக்கேன், சரிங்களா. இப்போது எக்ஸு, எக்ஸ் டேஷு, ஒய் டேஷு, நமக்கு வந்து ஒய் பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் வந்து நம்ம புள்ளி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு மேலே 32 34 அது உங்கள் விருப்பம். இது ஒய் அச்சு, சரிங்களா. அளவு திட்டம் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் ஓரளவு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள். நம்ம எத்தனை அலகு எடுத்துருக்கோமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். இதுக்கு இதே பார்த்திங்கன்னா இது வந்து கேப் 1 சென்டிமீட்டரா. எக்ஸ் வந்து நம்ம 1 2 3 எடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம். ஒய் பார்த்திங்கன்னா 2 2 எடுத்துருக்கிறதுனால 2 அலகுகள். மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது புள்ளிகளை குறிக்கலாமா. ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து -4 அப்படின்னா ஒய் வந்து என்ன புள்ளி பார்த்திங்கன்னா +6. இப்போ -4க்கு இருந்தால் +6 எங்கே இருக்குது, எக்ஸில் -4 ஒய்யில் 6 2 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளியா. அப்போது உங்கள் புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -4, 6, சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் வந்து -3ன்னா ஒய் வந்து 2, 3க்கு நேரம் 2, இந்த 2 புள்ளி சந்திக்கிற முனை வந்து இதான். இப்போ புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -3, 2. அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து -2ன்னா இங்கே வருமா நமக்கு, ஒய் 0னா கோட்டு மேலே வரும். அப்போது கோட்டு மேலே இந்த இடத்துல தான் நமக்கு வரும். இதில் எக்ஸ் வந்து புள்ளி பார்த்திங்கன்னா -2. அப்போது இந்த -2ன்ற புள்ளிக்கு மேலே நமக்கு வந்துடும். எக்ஸில் 0 வந்துச்சுன்னா ஒயில் குறிக்கிற மாதிரி வரும், ஒயில் 0 வந்துச்சுன்னா எக்ஸில் குறிக்கிற மாதிரி வரும். இப்போ நமக்கு ஒயில் 0 வந்துருக்கா, இப்போ எக்ஸில் என்ன புள்ளியோ அந்த புள்ளிக்கு அந்த கோட்டு மேலே குறிக்கிற மாதிரி வரும். என்னது -2, 0. அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து -1ன்னும் போது ஒய் வந்து 0. அப்போது கோட்டு மேலே சேம் புள்ளி வச்சு இங்கே -1, 0. அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து 0ன்னும் போது கோட்டு மேலே, ஒய் வந்து 2. அப்போது 2ன்ற ஒய் அச்சுக்கான கோட்டு மேலே இங்கே இருக்க 2 புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, 2 மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து 1ன்னும் போது ஒய் வந்து 6. இப்போ 1க்கு நேரம் 6 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. 2 புள்ளி சந்திக்கிறது இந்த இடமா. இப்போ புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, 6. அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து 2ன்னா ஒய் வந்து 12. இப்போ 2க்கு நேரம் 12 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த முனை தான் 2 புள்ளி சந்திக்க முனை. இப்போ புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 2, 12. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சு 3ன்னா ஒய் வந்து 20. இப்போ 3க்கு நேராக 20 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த 2 3 சந்திக்கிற புள்ளிக்கு நேராக மார்க் பண்ணி 3, 20. அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து 4ன்னும் போது ஒய் வந்து 30. இப்போ 4க்கு நேராக 30 எங்கே இருக்குது நமக்கு, இந்த இடத்துல வருதா. 2 3 சந்திக்கிற புள்ளியை மார்க் பண்ணி 4, 30. இப்போ எல்லா புள்ளியும் குறிச்சாச்சா. இப்போது குறித்த இந்த புள்ளிகள் நம்ம இணைக்கணும். ஸ்கேல் வச்சு போடக்கூடாது, கையிலே உரக்கு நேராக போட்டுக்கோங்க. புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கூடாது, புள்ளிக்கு மேலே
சரிங்களா. கொஞ்சம் புள்ளிக்கு மேலேருந்து கோடு போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இங்கே வரும்போது லைட்டாக இங்கே பெண்ட் பண்ணி இங்கே மேலே இந்த புள்ளி ஏறணும். சரிங்களா. முடிஞ்ச அளவு கையிலே போடுங்க, ஸ்கேல் யூஸ் பண்ண வேண்டாம். இப்படி புள்ளியோடு முடிக்காமல் புள்ளிக்கு மேலே வர்ற மாதிரி போட்டு கம்பல்சரி ஏரோ மார்க். சரிங்களா. இப்படி ஏரோ மார்க் போடணும். இப்போது இந்த வளைவரை இதுக்கானது, அதாவது எந்த சமன்பாட்டுக்கானது அப்படின்னு நம்ம எழுதிடலாமா? y = x² + 3x + 2. இந்த சமன்பாட்டுக்கான வளைவரை தான் இந்த புள்ளி. சரிங்களா. அப்போது இந்த கோட்டுக்கு மேலே நம்ம இதுக்கான சமன்பாடு என்னவோ அதை எடுத்து எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், நேர்கோடு. ஃபஸ்ட்டு நம்ம 3 புள்ளி இருக்குதா, முதல்ல என்ன -1ல் 0. இப்போ x அச்சில் -1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா. இப்போ y அச்சில் 0. சேம் நமக்கு இங்கே தான் வரும். சரிங்களா. அடுத்து எக்ஸில் 0, ஒயில் 1. 0க்கும் 2க்கும் இடைப்பட்ட இந்த இடம் தான் நமக்கு 1. அப்போது எக்ஸில் 0ன்னும் போது ஒய் இந்த லைட்டாக மைல்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த கோட்டில் வரும். இங்கே கோட்டுக்கு மேலே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0,1. அடுத்து பாருங்கள், எக்ஸில் +1ன்னும் போது ஒயில் 2. அப்போது 1, 2 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளியா, இங்கே இந்த முனையில் மார்க் பண்ணி 1,2. சரிங்களா. இப்போ இந்த 3 புள்ளி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாமா? கோடு புள்ளிக்கு நேராக பக்கமே போடாதீங்க, புள்ளிக்கு மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் வர்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போடுங்க. சரிங்களா. இப்படி இந்த புள்ளிக்கு மட்டும் வர்ற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. இப்படி கொஞ்சம் மேலே, இப்படி கொஞ்சம் புள்ளி விட்டு மேலே வர்ற மாதிரி போட்டு ஒரு ஏரோ மார்க் 2 பக்கமும். இப்போது நேர்கோடு வரைஞ்சாச்சு. இதுக்கான சமன்பாடு இந்த கோட்டுக்கு மேலே எழுதினாலும் சரி, இல்லை கீழே எழுதிட்டாலும் சரி, y = x + 1. ஏன்னா இந்த சமன்பாட்டுக்கான புள்ளிகள் தான் இந்த 3. சரிங்களா. இப்போது இந்த நேர்கோடும் நம்ம வரைஞ்ச வளைவரையும் எங்கேயாவது வெட்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த நேர்கோடும் வருது, அதே போல் நமக்கு இந்த வளைவரையும் வருது இங்கே இந்த -1ன்ற புள்ளி. அப்போது இதுக்கான தீர்வு என்ன? இந்த 2 வளைவரையும் நேர்கோடும் சந்திக்கிற புள்ளி பார்த்திங்கன்னா -1. ஸோ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா எடுத்து எழுதிடலாமா? வரைபட தீர்வு x² + 2x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு பார்த்திங்கன்னா -1. ஃபைனலாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.